தமிழ்நாட்டுக்காரன் ஒடிசாவை ஆள்வதா என்று வி கே பாண்டியனை பார்த்து கேட்ட நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியும்? மீண்டும் நாங்கள் கோபேக் மோடி என்று சொல்ல வேண்டுமா? வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நடக்குதுங்க இந்த 1ஆம் தேதி. அப்ப இந்துக்களே நமக்கான நம்ம மாநிலத்தினுடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியை அவர் போற்றுகிறார், அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லுகிற மௌன பிரச்சாரம் தான். மோடி சமீபத்தில் சொன்னாரு, நான் உயிரியல் ரீதியாக பிறக்கவில்லை, நான் கடவுளினுடைய ஒரு அவதாரமாக இருக்கிறேன், நானே கடவுளாகி விட்டேன் சொன்னாரா சொல்லலையா? அப்படின்னா கடவுள் எதற்காக தியானம் இருக்கிறார்? அமைதியை தேடுறதுக்காக வந்திருக்காங்க சார். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அமைதியும் சீர்குலைக்கிற ஆட்சியை நடத்திவிட்டு, மணிப்பூர் கலவரத்தை நடத்திவிட்டு, குஜராத் கலவரத்தை நடத்திவிட்டு, சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் எல்லாவற்றையும் நாசமாக்கி சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு போராடுகிற ஒரு மோசமான காட்டு தர்பாரை நடத்திவிட்டு மக்கள் அமைதியற்று இருக்கிறார்களே. தமிழக காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு, அவர் பண்ணாருன்னா நாங்களும் போய் பண்ணுவோம், அவருக்கு அனுமதினா. அவருக்கு அந்த உரிமை இருக்கிற போது காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு அந்த உரிமை, அவர் பண்றது தவறுனா அந்த தவறை நாங்களும் பண்ணுவோம்னு சொல்றது. அப்ப அதை அனுமதிக்காத. அப்ப உன்னைய பெற்றது அம்மா, என்னைய பெற்றது சும்மா வாட்ட மாதிரி அவர் மட்டும் தியானம் இருக்கலாம், நாங்க இருக்க கூடாதா? 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததற்கு பின்னால மோடி அவர்கள் முழு நேரம் தியானம் செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய போறோம் இந்தியா கூட்டணி சார்பாக. உங்களுக்கு இனிமே ஒண்ணுமே கிடையாது. நீங்க எப்படி நித்யானந்தா ஒரு தனி தீவுல போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ ஆன்மீகம் பேரால, அதே போல இதை அவர் செய்ய போறாரு. வானதி சீனிவாசன் மற்ற எல்லா தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் போய் அந்த மடத்துல போய் சேர போறாங்க. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் சிலைக்கு தியானம் வரப்போறதா சொல்லியிருக்காரு. இது பயங்கரமா இப்போ அரசியல் களத்துல ஒரு பூதாகரமா எல்லாரும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இதுக்கு காங்கிரஸ் லீடர், தமிழ்நாடு காங்கிரஸ் லீடர் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அப்படிங்கிறவர் தியானத்துக்கு வந்தாருன்னா நீதிமன்றத்துக்கு கூட போவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தியானத்துக்காக நீதிமன்றத்துல போய் வழக்கு போடுறதுக்கு அளவுக்கு இதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு? நாடாளுமன்ற தேர்தலினுடைய 7ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவுறுகிற தருணத்திலே மோடி அவர்கள் தியானம் செய்வதற்காக கன்னியாகுமரி வருகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிரச்சாரம் ஓய்ந்த பின்பு இவர் தியானம் இருக்கிறோம் என்கிற பெயரிலே அதையே ஒரு மௌன பிரச்சாரமாக மாற்றுகிறார் என்பதுதான் இது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஏற்கனவே 2019 தேர்தலிலும் 2014 தேர்தலிலும் இதே முறையை அவர் கடைபிடித்திருக்கிறார். அப்பொழுது கன்னியாகுமரி வரல, இதே மாதிரி தியானம் இருக்கிறேன் என்கிற பெயரிலே வேறு சில ஆலயங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார் என்பதுதான் கடந்த கால செய்தி. அப்ப நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகிற போது மோடி தியானத்திலே இருக்கிறார் என்பதை தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புகிற அந்த தருணத்திலே அதை பார்க்கிற மக்களுக்கு அவர் மீது ஒரு மென்மையான கரிசனம் ஏற்படும் என்பதுதான் அதனுடைய உத்தி. நம்ம நாட்டில் என்ன செய்வான்னா, சாமி கும்பிட்றவன் நல்லவன், தியானம் இருக்கிறவன் நல்லவன், அது விபூதி வச்சிருக்கிறவன், தொப்பி வச்சிருக்கிறவன், ஜிலுவை அணிஞ்சிருக்கிறவன்லாம் உத்தமைங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கிறது. பக்தி சார்ந்தவர்களை நல்லவர்களாக பார்ப்பதும், பக்தியை பின்பற்றாதவர்களை ஒரு தீயவர்களாக பார்ப்பதும் என்பது ஒரு பொது புத்தியில் இருக்குது. அவன் ஜாமி கும்பிட்றவையா, அவன் 5 வேளை தொழுகிறவையா, அவன் ஜெபம் பண்ணுறவன், அவன் எப்படியா தப்பு பண்ணுவான் அப்படின்னு கேட்குற மனநிலை பல பேருக்கு இருக்கிறதா இல்லையா? இது ஒரு உளவியல் ரீதியாக எல்லாருக்குமே இருக்கிறது. இதை வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்துவது சரியானதா? அதைத்தான் செல்வ பெருந்தகை கேட்கிறார். நீ ஏன், நான் என்ன கேட்குறேன், 1ஆம் தேதி தேர்தல் நடக்கிறதுல 2ஆம் தேதி ஏன் அவர் தியானம் இருக்கக்கூடாது? தியானம் அன்னைக்கு இருந்தால் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இப்போ நமக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. மோடி சமீபத்தில் சொன்னார், நான் உயிரியல் ரீதியாக பிறக்கவில்லை, பயாலஜிக்கலாக நான் பிறக்கலை, நான் கடவுளினுடைய ஒரு அவதாரமாக இருக்கிறேன், நானே கடவுளாகி விட்டேன்னு சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரு. அப்படின்னா கடவுள் எதற்காக தியானம் இருக்கிறார்? பக்தர்கள் தானே தியானம் இருக்கணும். அவதாரம்லாம் தியானம் இருக்கலாம் சார். அப்படியா? அப்போ கடவுள் தன்னிடத்தில் தானே வேண்டிக் கொள்வாரா தியானம் இருப்பதன் மூலமாக? அமைதியை தேடுறதுக்காக வந்திருக்காங்க சார். பல பேருடைய அமைதியை அவர் தான் சீர்குலைத்திருக்கிறாரு. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அமைதியும் சீர்குலைக்கிற ஆட்சியை நடத்திவிட்டு, மணிப்பூர் கலவரத்தை நடத்திவிட்டு, குஜராத் கலவரத்தை நடத்திவிட்டு, சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் எல்லாவற்றையும் நாசமாக்கி சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு போராடுகிற ஒரு மோசமான காட்டு தர்பாரை நடத்திவிட்டு நீங்கள் அமைதியை தேடுங்க. மக்கள் அமைதியற்று இருக்கிறார்களே. இந்த நேரத்திலே நீங்கள் தியானம் இருப்பதன் மூலமாக ஊடக வெளிச்சம் தேடுகிறீர்கள் என்பதுதான் அதில் இருக்கும் உண்மை. அதாவது பெத்த தாயை பார்க்கும் போதே 300 கேமரா ஓட போன முதல் மனிதனே மோடி தான். எல்லாவற்றையுமே ஒரு செய்தியாக மாற்றும். சரி, எந்த ஒரு பொலிட்டீஷியன் இப்போ தமிழக முதல்வர் எங்கேயாவது டெல்லி போனாரோ இல்லை கொடைக்கானல் போனாலோ அந்த இடத்துக்குமே கேமரா போகிறது வழக்கம் தான். அதை மாதிரி இவருக்கும் ஒரு கேமரா போகிறதுல என்ன தவறு? அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஓய்வு எடுப்பதற்காக போனாரே, அது ஃப்ளாஷ் நியூஸில் டெய்லி காமிச்சாங்களா உங்களுக்கு? காமிக்க மாட்டாங்க. செய்தி நிறுவனங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, அவர் விமானம் ஏற போகிறாருன்னா ஏற்கனவே விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் எப்பொழுதுமே இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, விமானத்தில் விட்டு இறங்குகிற போது அல்லது பயணம் போகிற போது
சார் ஒரு நிமிஷம் பேட்டி கொடுங்க, ஒரு நிமிஷம் இந்த பயணம் குறித்து ஏதாவது சொல்லுங்க அப்படி கேட்பாங்க. அவ்வளவுதான். கூடவே அழைச்சிட்டு போறதுன்னு ஒரு முறை இருக்குல்ல, அது மோடிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அவர் போய் வந்து தண்ணீருக்குள்ள வந்து தியானம் இருக்கிறாரு என்று சமீபத்தில் சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தனிப்பட்ட ஒரு மனிதன் வழிபாடு செய்வதை கடவுளுக்கும் ஒரு பக்தனுக்குமான தனிப்பட்ட அந்தரங்கமான ஒரு விஷயத்தை எதற்காக நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப குடியரசுத் தலைவராக கடந்த காலங்களிலே வந்து பதவி ஏற்றிருந்த அப்துல் கலாம் அவர்கள் 5 வேளை தொழுகை செய்யக்கூடியவர் என்று அவருடைய உதவியாளர்கள், அவரோடு பழகிய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அவர் தொழுகை செய்வதை எப்பொழுதாவது விளம்பரப்படுத்தி இருக்கிறாரா? நான் இன்னைக்கு தொழுகைக்கு போறேன், நானும் ரவுடி தான் வண்டியில் ஏறுறது மாதிரி, வடிவேல் ஜோக்கில் சொல்ற மாதிரி நான் தொழுகைக்கு போறேன் நான் சொல்லியிருக்கிறாரா? அவரவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை, அவருடைய அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அந்தரங்கமான செயல்பாடு தான். அதாவது உங்கள் உடலை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் எப்படி குளியல் அறைக்கு போகிறீர்களோ, பாத்ரூமுக்கு போகிறீர்களோ, அது மாதிரி உங்கள் மனதை சுத்தப்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் பக்தியில் ஈடுபடுகிறீர்கள். அவ்வளவுதான். ஆன்மீகம் என்பது என்ன? அது மதம் சார்ந்தது கிடையாது. முதல்ல தியானம் என்பது என்ன? தியானத்தை பற்றி பிரபல அறிஞராக இருக்கக்கூடிய ஓஷோ சொன்னாரு, தியானம் என்பது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதுன்னாரு ஓஷோ. பல பேர் சொல்லுவான், ஒரு தீபத்துக்கு முன்னால் போய் நின்று கொள்ளுங்கள், அந்த தீபத்தையே பார்த்து கொள்ளுங்கள், மனதை வந்து சமநிலைப்படுத்துங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓஷோ தான் சொன்னார், தியானம் என்பது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதுன்னாரு. ஒட்டுமொத்த இந்தியாவையே ஏமாற்றுகிறவர் வந்து தியானம் இருக்கிறார் இன்னைக்கு. தியானத்தின் பெயரால் எதற்கு நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறீர்கள்? அதைத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை கேட்கிறாரு. இதை வந்து நீங்கள் ஏன் தேர்தல் பிரச்சாரமாக நீங்கள் மேற்கொள்கிறீர்கள்? தேர்தல் முடிந்த முன்பு நீங்க தியானம் இருங்க, நாங்கள் யார் கேட்கலன்னா. இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் தியானம் இருந்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓபிஎஸ் என்ன செஞ்சாரு? ஜெயலலிதாவினுடைய அந்த கல்லறைக்கு முன்னாடி போய் தியானம் இருந்தாரு. அது தியானம். அது 40 நிமிடங்கள் தியானம் இருந்த அப்படின்னாரு. எதற்காக 40 நிமிடம்னா, சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் வந்து சேர்றதுக்கு டிராஃபிக் ஜாமில் குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மிகச்சரியா 40 நிமிஷம் தியானம் இருக்கிறாரு. வந்தவுடனே கரெக்டாக எல்லா மீடியா வந்துருச்சா? பேட்டி கொடுத்தாரா இல்லையா? சசிகலாவை வீழ்த்துவேன்னு சொன்னாரா இல்லையா? அது தியானம். அது நீங்கள் அரசியல் செய்வதற்கு ஏன் நீங்கள் பக்தியை ஒரு கொள்ளைப்புறமாக நீங்கள் ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்கிற கேள்விதான் நமக்கு முக்கியமானது. அரசியல்வாதியா இருக்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்ணாலும் அவங்க நடவடிக்கையை வந்து பார்க்கப்படும். அப்ப அப்படி பார்க்குற நேரத்தில் மீடியா போக தானே சார் செய்யும். பிரதமர் அலுவலகத்திற்குள்ளேயே அவர் தியானம் செய்து கொள்ளலாமே. அதுதானே குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள்ள தானே தொழுகை பண்ணிட்டாரு. அதுக்காக அவர் தனிப்பட்ட அதில் அவர் ஆசைப்படுறாரு. தேர்தல் நேரத்திலே எதற்காக நீங்கள் இதை செய்கிறீர்கள்? நம்முடைய கேள்வி என்னன்னா, அவர் தியானம் செய்யக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. அவர் தாராளமாக தியானம் செய்யட்டும். 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததற்கு பின்னால மோடி அவர்கள் முழு நேரம் தியானம் செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய போறோம் இந்தியா கூட்டணி சார்பாக. உங்களுக்கு இனிமே ஒண்ணுமே கிடையாது. நீங்க எப்படி நித்யானந்தா ஒரு தனி தீவுல போய் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ ஆன்மீகம் பேரால, அதே போல இதை அவர் செய்ய போறாரு. வானதி சீனிவாசன் மற்ற எல்லா தமிழிசை சவுந்தரராஜெல்லாம் போய் அந்த மடத்தில் போய் சேர போறாங்க. அதான் நடக்க போகுது. ஆன்மீகத்தின் பேரால் இந்த மக்களை நீங்கள் ஏமாற்றாதீர்கள். மதத்தின் பேரால் இந்த மக்களை நீங்கள் ஏமாற்றாதீர்கள். இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன செய்ய தவறி இருக்கிறீர்கள், அதான் தேர்தல். தேர்தல் என்பது என்ன? நீங்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த மக்களுக்கு என்ன நன்மை செய்தீர்கள்? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தீர்களா? பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறீர்களா? மகளிர் மசோதாவை நீங்கள் நிறைவேற்றினீர்களா? 33% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தினீர்களா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நீங்கள் உத்தரவு போட்டீர்களா? நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்பதுதான் 10 ஆண்டு காலம் உங்களுக்கு இந்த மக்கள் வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். சரி, இப்போ 3வது முறை நீங்கள் பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்கள் எதை வந்து சாதித்தீர்கள்? எதற்காக மறுபடியும் வாக்கு கேட்கிறீங்க? எதற்காக பாஜக மீண்டும் வர வேண்டிய? எதற்கு பெட்ரோல் விலை டீசல் விலை ஏற்றுறதுக்கா? கார்பரேட் கம்பெனிக்கு 16 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்றீங்களே. விவசாயிகளுக்கு வந்து ஆதார விலை தரம் இருக்கிற நீங்கள் வந்து கார்பரேட் கம்பெனிக்கு 16 லட்சம் கோடியை நீங்கள் தள்ளுபடி செய்கிறீர்களே. அப்ப கார்பரேட் நலன்களுக்காக நடக்கிற ஒரு அரசாங்கம் தானே இது. அடுத்து மீண்டும் வந்தா என்ன செய்வீங்க? இப்ப ராமர் கோயில் கட்டிட்டோம், அடுத்து சீதா கோயில் கட்டுவோங்கிறீங்க. கோவில் கட்டுவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய பணியா? மக்களுக்கு வேலை வாய்ப்பு, அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதெல்லாம் அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாதா? சரி, இப்போ அவர் தியானம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அது தவறு, தேர்தல் நேரத்தில் பண்றாருன்றீங்க. பதிலுக்கு பதில் எப்படி இதுக்கு ஒரு தீர்வாகும்? அவர் பண்ணாரா நாங்களும் போய் நின்று பண்ணுவோம் அப்படின்னா அது எந்த வகையில சரி? யார் சொன்னா மறுபடியும் நாங்களும் போய் பண்ணுவோம்? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர், தமிழக காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு, அவர் பண்ணாருன்னா நாங்களும் போய் பண்ணுவோம், அவருக்கு அனுமதினா. அவருக்கு அந்த உரிமை இருக்கிற போது காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு அந்த உரிமை. அவர் பண்றது தவறுனா அந்த தவறை நாங்களும் பண்ணுவோம்னு சொல்றது. அப்ப அதை அனுமதிக்காத. பாஜகவினுடைய பிரச்சாரத்திற்காக மோடி அவர்கள் தியானம் செய்கிறது வந்து தவறு என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சிக்காரன் தியானம் இருப்பது எப்படி வந்து சரியாக இருக்குன்னு நீங்க கேட்குறீங்க. ஓகே, அந்த தவறை நீங்கள் அனுமதிக்கிற போது இந்த தவறை சேர்த்து அனுமதிங்க. இப்ப
அப்போ உன்னைய பெற்றது அம்மா என்னைய பெற்றது சும்மா வேண்ட மாதிரி அவர் மட்டும் தியானம் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடாதா? அவருக்கு அந்த உரிமை தருகிறீர்கள். நான் என்ன கேட்குறேன்னா, யாரு காசுல நீங்கள் தியானம் இருக்கீங்க? நான் பிரதமர் அங்கிருந்து விமானத்திலே வருகிறார், தனி விமானத்திலே வருகிறார், அப்புறம் ஹெலிகாப்டர்களை வந்து இறங்குகிறார், அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பலப்படுத்தப்படுகிறது. தியானம் என்கிறது சக மனிதனுக்கு வந்து துன்பம் விளைவிக்காமல் இருக்கிறது தானங்க பக்தி. உண்மையான பக்தி என்னவா இருக்கும்? பிறர் நலன் நாடுவது தான் உண்மையான பக்தியா இருக்க முடியும். பாரதியார் சொல்லி இருக்கிறார், அது ஊருக்கு உழைப்பது யோகம், பிறர் நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் பொழுதும் மனம் பொங்குதல் இல்லாத அமைதியே மெஞ்ஞானங்கிறார் பாரதியார். என்னன்னா, நீ யாகம் வளர்க்கிறாய் என்று சொல்லுகிறாய், யோகம் என்று சொல்லுகிறாய், அதெல்லாம் உண்மை கிடையாதுங்கிறார் பாரதியார். ஊருக்கு உண்மையாகவே ஊருக்காக உழைப்பவன், பொது நலத்துக்காக வேலை செய்கிறவன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு அதிர்ஷ்டக்காரன், யோகக்காரன். பிறர் நலம், அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் யாகம் வளர்ப்பது என்பது சும்மா நெருப்புல கொண்டு போய் உணவுப் பொருட்களையும் மிளகாயம் கொண்டு போய் வத்தலையும் மிளகாயும் அரிசியும் கொண்டு போய் போடுறது கிடையாது. யாகம் என்பது அது கிடையாதுங்கிறார் பாரதியாரே. பிறர் நலனுக்காக நீ வாழணும், அதுதான் யாகங்கிறாரு. போருக்கு நின்றுடும் பொழுதும், போருக்கு நிற்கிற காலகட்டங்கள்ல போர்னா என்ன விளையாட்டா? உயிர் போயிடும், ஒன்று எதிரி சாவம் இல்லை நம்ம சாவோம். அந்த இடத்துல ஒரு மனிதன் மனசை வந்து பொங்க விடாமல், டென்ஷன் ஆகாம, இது வெற்றியோ தோல்வியோ, இது இறைவன் சித்தம், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற மனம் வாய்க்க பெற்றவன் தான் ஆன்மீகவாதி என்று பாரதியார் சொல்லுகிறார். அந்த மாதிரி ஏதாவது இருக்காதுல? தேர்தல் நேரம் வருகிறது, தியானம் இருக்க போகிறேன். ஏன் உங்களுக்கு தேர்தல் நேரத்திலே மட்டும் தியானம் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது? ஏன் அரசியல் உள்நோக்கத்தோடு தியானத்தை தவறாக பயன்படுத்துகிறீர்கள்? அதே நம்முடைய கேள்வி. உண்மையான பக்தர்களை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்களா இல்லையா? இதுவா தியானம்? நான் என்ன கேட்குறேன், அந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்கிறது, விவேகானந்தர் சிலை இருக்கிறது. விவேகானந்தரினுடைய கோட்பாடுகளும் திருவள்ளுவரினுடைய கோட்பாடுகளும் இவர் ஏற்றுக்கொள்வாரா? பசித்தவனுக்கு முன்னால் நீங்கள் உணவு கொடுக்காமல் கடவுளை பற்றி பேசி கொண்டிருப்பது அவனை அவமானப்படுத்துவது என்று விவேகானந்தர் சொல்றாரு. நீங்க பசித்தவனுக்கு வந்து உணவு கொடுக்காமல் எப்படி நீங்கள் பக்தியை வளர்க்க முடியும்னு கேட்கிறாரா இல்லையா? அவரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறாரு திருவள்ளுவர். பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவனாக முடியாது, தாழ்ந்தவனாக முடியாதுன்னு சனாதன கொள்கையின் மீது உச்சந்தலையிலே வந்து ஓங்கி அடிக்கிறாரு திருவள்ளுவர். சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் திருவள்ளுவர் சிலை முன்பு நீங்கள் ஒரு குற்றவாளியை போல தானே நீங்க நிற்பீங்க. சனாதன சக்திகளுக்கு திருவள்ளுவரை போற்றுவதற்கு வந்து அருகதை இருக்கிற. நான் என்ன கேட்கிறேன், வெக்கமே இல்லாம தமிழர்கள் வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ சாவிகளை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லி தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லுகிற மோடி என்ன காரணத்திற்காக தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்? நான் சொல்லவா எதுக்காக வர்றாருன்னு? சுவாமி விவேகானந்தர் பிறந்தது மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நடக்குதுங்க இந்த 1ஆம் தேதி. அப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவன் என்ன நினைப்பான், இவர் போய் விவேகானந்தர் பாறையில் போய் அவர் தியானம் இருக்கிறார்னா விவேகானந்தருடைய அந்த பக்தியோடு இணைந்த பக்தர்களுக்கு ஒரு உணர்வை ஊட்டுறாரு. எதுக்கு? வெஸ்ட் பெங்கால்காரர் சுவாமி விவேகானந்தர். அப்போ இந்துக்களே, நமக்கான நம்ம மாநிலத்தினுடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியை அவர் போற்றுகிறார், அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லுகிற மௌன பிரச்சாரம் தான். ஒடிசால தமிழர்களை பத்தி தவறா பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு பேக் ஃபயர் ஆயிருச்சு. அதை சரி பண்றதுக்காக இப்ப தமிழகத்துக்கு வராரு. அவர் பாவ மன்னிப்பு கேட்க வர்றாரு. அப்ப பகிரங்கமாக பாவ மன்னிப்பு கேட்பாரா? தமிழர்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்க வர்றாரு. அப்ப தியானம் இருப்பதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களிடையில பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வருகிறாரா? நான் என்ன கேட்கிறேன், டெபாசிட் வாங்காத கட்சியை வந்து தமிழ்நாட்டில் நீங்க வச்சிருக்கீங்க பாஜகங்கிற பேர்ல. உங்களுக்கு வெக்கமாக இருக்காதா? தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்காரன் தான் வந்து ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ சாவிகளை ஒழித்து வைத்திருக்கக்கூடிய திருடர்கள் கூட்டம் என்று தமிழர்களை பற்றி தவறாக பேசிவிட்டு தமிழ்நாட்டுக்காரன் ஒடிசாவை ஆள்வதா என்று வி.கே. பாண்டியனை பார்த்து கேட்ட நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியும்? மீண்டும் நாங்கள் கோபேக் மோடி என்று சொல்ல வேண்டுமா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால திமுகவினால் இன்றைக்கு அந்த போராட்டத்தை நிகழ்த்த முடியவில்லை. கோபேக் மோடியை வந்து இன்னைக்கு நிகழ்த்த முடியவில்லை. அதனால் அரசியல் சாசனப்படி ஒரு ஆளுகிற மாநிலம் வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகளுக்கு எதிராக பேசுவது சட்டவிரோதம். ஆனால் அதற்காக தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டுமா என்கிற கேள்விதான் நமக்கு இருக்கு. அவர் தமிழர்கள்னு மொத்தமா சொல்லல, வி.கே. பாண்டியனை மட்டும் ஒரு தனிப்பட்ட மனிதனை தான் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தமிழகத்தையே சொன்னாரு. திருவிளையாடல் புராணத்திலே புட்டுக்கு மண் சுமந்த பெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய கதையிலே அவர் மீது விழுந்த அடி எல்லா உயிர்கள் மீதும் விழுந்தது என்று புராணம் சொல்லுகிறது. வி.கே. பாண்டியன் என்கிற ஒரு தமிழன் மீது நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு எல்லா தமிழர்களுக்குமானது. அவர் இந்த மண்ணின் மைந்தன், மதுரைக்காரர். அவர்
சார் அரசியல்ல விமர்சனங்கள் தனிநபர் நான் என்ன கேட்கிறேன், பண்றாங்க. வி.கே. பாண்டியன் தவறு செய்தால் அவர் மீது நீ வழக்கு போடு. எத்தனை பொய் வழக்குல நீங்க போடுறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வழக்கு போடுறீங்க, எதிர்க்கட்சிக்காரன் மேல வழக்கு போடுறீங்க, எத்தனை பொய் வழக்கு போடுறீங்க? வி.கே. பாண்டியன் தவறு செய்தால் நீங்கள் தண்டிங்க. போற போக்கில் வந்து தமிழர்களை திருடர்கள் என்று சொல்வதா? தமிழ்நாட்டுக்காரன் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்கலாமா நீங்க? அப்படின்னா நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஒடிசாவை ஆளக்கூடாது என்று சொன்னால் குஜராத்தி எதற்கு இந்தியாவை ஆள வேண்டும்? நீங்கள் குஜராத்தை தானே ஆள வேண்டும். எதற்கு குஜராத்தி வந்து இந்தியாவை ஆள வேண்டும்? உத்தரகாண்டிலே பிறந்தவர் யோகி ஆதித்யநாத் அவர் எதற்கு வந்து உத்தரப்பிரதேசத்தை ஆள வேண்டும்? அப்ப தமிழ்நாட்டுக்காரன் ஒடிசாவை ஆளக்கூடாது என்றால் அவனவன் மாநிலத்திலே தான் அவன் ஆள வேண்டும் என்று சொன்னால், ஆள வேண்டும் என்று சொன்னால் மோடி எதற்கு இந்தியாவுக்கு பிரதமராக இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட குறுகிய நிலம் சார்ந்த மொழி சார்ந்த பிரிவினைவாதங்களை பேசுகிறவர்கள் இவர்களெல்லாம் தேசியவாதிகளா? தேசிய கட்சியினுடைய தலைவர்களா? நீங்கள் இவ்வளவு காலமாக நீங்கள் பேசிய தேசபக்தி என்பது ஏமாற்று வேலையா இல்லையா? அயோக்கியத்தனமா இல்லையா நீங்க பேசுறது? அதைத்தான் நாங்கள் கேட்கணும் விரும்புகிறோம். இன்றைக்கு பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.